everyone, welcome back to my channel. நீங்க என்ன first time பாக்குறீங்களா? என்னோட நேம் பவி. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு food challenge தான் பண்ண போறோம். என்ன food challenge பண்ண போறோம்ன்றத ஆல்ரெடி டைட்டிலே பாத்துருப்பீங்க. எஸ், அதேதான். இன்னைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்ம ஃபுல்லா வெறும் சில்வர் கலர் ஃபுட் மட்டும் தான் சாப்பிட போறோம். சோ சில்வர் கலர்ல என்னென்னலாம் ஃபுட் இருக்கு, நான் என்னென்னலாம் செய்றேன், என்னென்னலாம் சாப்பிடுறேன்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்ப மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா 11 o'clock ஆகுது. இப்பத்துல இருந்து நம்ம இந்த சில்வர் கலர் ஃபுட் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ நான் வந்து எல்லாமே சில்வர்ல யூஸ் பண்ணலாம்னு நினைச்சேன், பட் ஆனா அது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சோ நான் வந்து சில்வர் மாதிரி இருக்கிற இந்த கிரே கலர் டிஷர்ட் வந்து போட்டிருக்கேன் அண்ட் சில்வர் கலர் மேக்கப் லுக் வந்து பண்ணலாம்னு இருக்கிறேன். அதுவும் வந்து நான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்றேன். சோ இப்ப வந்து நான் பேக் ஃபேஸ்ல இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்ப மேக்கப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்கின்னை வந்து ப்ரெப் பண்ண போறோம். சோ அதுக்கு நான் இப்ப வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண போறேன். ஃபேஸ் வாஷ் வந்து நான் எதுல பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா மாமா அர்த்தோட விட்டமின் சி ஃபேஸ் வாஷ்ல. இந்த விட்டமின் சி ஃபேஸ் வாஷ்ல விட்டமின் சி அண்ட் டர்மரிக் இருக்கு. இது மெயினா எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஸ்கின் இலுமினேஷனுக்காக. இதுல பாராபன் அண்ட் எஸ்எல்எஸ் வந்து இல்ல. டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்ட் பண்ணிருக்காங்க. எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்க்கும் வந்து இது செட் ஆகும். இது டோட்டலா வந்து 250 ml இருக்கு. இதோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 399. சோ நம்ம வந்து இந்த ஃபேஸ் வாஷ் வச்சுதான் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண போறோம். இந்த மாதிரி ஒரு பம்ப் கொடுத்த ஒரு பாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இப்போ வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ண போறோம். அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேஸை வெட் பண்ணிட்டு வரேன். இப்போ நான் என்னோட ஃபேஸை வெட் பண்ணிட்டேன். இப்போ இதுல வந்து ஒரு பம்ப் நான் எடுத்துக்கிறேன். சோ பாத்தீங்கன்னா ஒரு பம்ப் நான் எடுத்திருக்கேன். இதுவே வந்து என்னோட ஃபேஸ்க்கு தாராளமா இருக்கும். இதை வந்து நான் என்னோட ஹேண்ட்ல மசாஜ் பண்ணி ஃபேஸ்ல ஃபுல்லா வந்து அப்ளை பண்றேன். இதோட ஸ்மெல் வந்து சூப்பரா இருக்கும். லெமன், ஆரஞ்சு அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வருது. இது வந்து நம்மளோட ஸ்கின்க்கு இன்ஸ்டன்டான க்ளோ கொடுக்குது. அண்ட் ஸ்கின்ல இருக்கிற இம்பியூரிட்டிஸ் எல்லாமே வந்து ஈஸியா ரிமூவ் பண்ணும் அண்ட் ரொம்ப மைல்டா வந்து இருக்கும். சோ தான் நம்மளோட ஸ்கின் வந்து எந்த டேமேஜும் ஆகாது. வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கின் நல்லா சாஃப்டா இருக்கு, பிரைட்டா இருக்கு. அது மட்டும் கிடையாது, நல்லா ஒரு கூலிங்கான எஃபெக்ட் வந்து இருக்கு. இப்ப அடுத்தது வந்து நம்ம கிரீம் தான் அப்ளை பண்ண போறோம். ஃபேஸ் கிரீம். ஃபேஸ் கிரீம்க்கு நான் என்ன அப்ளை பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா மாமா அர்த்தோட பாய் பாய் பிளிமிஷஸ் ஃபேஸ் கிரீம். சோ இதுதான் நான் வந்து இப்ப யூஸ் பண்ண போறேன். இது வந்து மெயினா எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின் டோனை வந்து ஈவன் ஆகும். நம்மளுடைய ஃபேஸ்ல வந்து பிளிமிஷஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மாமா அர்த்தோட பாய் பாய் பிளிமிஷஸ் ஃபேஸ் கிரீம்ல முல்பெரி எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் விட்டமின் சி இருக்கு. இது மெயினா எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஃபார் அன்ஈவன் ஸ்கின் டோனுக்கு. இதுல மினரல் ஆயில் அண்ட் பாராபன் வந்து இல்ல. எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்க்கும் வந்து இது செட் ஆகும். இது டோட்டலா 30 கிராம் இருக்கு. இதோட பிரைஸ் வந்து 449. இப்போ வந்து நான் இந்த ஃபேஸ் கிரீம் தான் யூஸ் பண்ண போறேன். இது இந்த மாதிரி ஒரு பம்ப்ல கொடுத்துருக்காங்க. சோ தான் நமக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பம்ப் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பம்ப் எடுக்கிறேன். சோ ஒரு பம்ப் எடுத்துட்டு ஃபேஸ் ஃபுல்லா வந்து டாட் டாட்டா வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மசாஜ் பண்ண போறேன். இது வந்து நமக்கு நார்மலா எப்படி நம்ம ஃபேஸ் கிரீம் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இருக்கும். டெய்லி ட்வைஸ், காலையில ஒரு வாட்டி நைட் ஒரு வாட்டி யூஸ் பண்றதுனால நம்மளுடைய பிளிமிஷஸ் எல்லாமே சீக்கிரமா வந்து போயிடும் அண்ட் நம்மளுடைய ஸ்கின் டோன் வந்து ஈவனாவும் இருக்கும். சோ அவ்வளவுதான். இந்த ஃபேஸ் கிரீம் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவியா இருக்காது, ரொம்ப லைட்டா இருக்கும் அண்ட் கிரீஸியா இல்லாம நார்மலா வந்து இருக்கும். சோ தான் எனக்கு இந்த ஃபேஸ் கிரீம் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அண்ட் நம்ம கண்டினியூஸா யூஸ் பண்றதுனால பெஸ்ட் ரிசல்ட் வந்து இது கொடுக்கும். மாமா எர்த் ப்ராடக்ட்ஸ்ல எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் இல்ல, எல்லாமே நேச்சுரலான இன்கிரீடியன்ட் வச்சு பண்றாங்க. அது மட்டும் கிடையாது, இது எல்லாமே வந்து பிளாஸ்டிக் பாசிட்டிவ் அண்ட் ஆல்சோ நம்ம இந்தியன் பிராண்ட். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்க அமேசான், பர்பிள், நைகா இல்ல மாமா எர்த் வெப்சைட்ல கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பிரைஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மி ஆகணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த கூப்பன் கோட் பவி 2021 இதை யூஸ் பண்ணி நீங்க மாமா எர்த் வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க மாமா எர்த் வெப்சைட்ல ஆர்டர் பண்ற ஒரு ஆர்டருக்கும் ஒரு செடி கூட அவங்க லிங்க் பண்ணுவாங்க. அந்த செடி எங்க வைக்கிறாங்க, என்ன செடி வைக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு ஷேரும் பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது, மாமா எர்த் வந்து அவங்களுடைய அபிஷியல் ஆப்பை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஆப் வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து முன்கூட்டியே ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சூப்பரா இருக்குல்ல? சோ இந்த ஆப்போட லிங்க் அண்ட் ப்ராடக்ட் லிங்க் எல்லா லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சோ அவ்வளவுதான், நம்ம வந்து ஸ்கின்னை ப்ரெப் பண்ணிட்டோம். இதுக்கு மேல வந்து நான் லைட்டா தான் மேக்கப் பண்ண போறேன். சோ அது வந்து என்ன பண்றேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கலாம். சோ அடுத்தது நான் வந்து காஜல் வைக்கிறேன். சோ காஜல் வச்சாச்சு. இப்ப அடுத்தது வந்து நம்ம இன்னைக்கு சில்வர் கலர் ஃபுட் சேலஞ்ச் பண்றதுனால நம்ம சில்வர் கலர் ஐ ஷேடோ வந்து வைக்க போறோம். அதுக்கு வந்து மேக்கோடைய இந்த ஷிம்மர் வந்து நான் எடுத்துக்கிறேன். நம்ம வந்து சில்வர் கலர் ஐ ஷேடோ வச்சாச்சு. இப்ப அடுத்தது வந்து நான் லிப்ஸ்டிக் தான் போட போறேன். சில்வர் கலர் லிப்ஸ்டிக் தான் போடலாம்னு நினைச்சேன், பட் ஆனா இப்ப நம்ம சாப்பிடுறதுலயே எல்லாமே வந்து நம்மளுடைய லிப்ல டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். நான் கோல்டன் கலர் ஃபுட் சேலஞ்சுக்கு வந்து அப்படிதான் ஆச்சு. சோ தான் நான் வந்து லைட்டா ஒரு லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன். அதுக்கு வந்து ஃபேஸஸ் கனடாவோட இந்த லிப் கலர் வந்து எடுத்துக்கிறேன்.
சோ அவ்வளவுதான். இப்ப வந்து நம்ம இந்த ஃபுட் சேலஞ்ச் பண்றதுக்கு வந்து ரெடி ஆயிட்டோம். இப்போ வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து ஏதாவது ஃப்ரூட் தான் சாப்பிட போறேன். என்ன ஃப்ரூட் சில்வர் கலர்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல. ஸோ நம்மளே தான் வந்து மேனுவலா சில்வர் கலரா ஆக்க போறோம். ஸோ எந்த ஃப்ரூட்டை நான் சில்வர் கலரா ஆக்க போறேன்றத வாங்க பார்க்கலாம். எஸ், சில்வர் கலர் ஆப்பிள் தான் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட போறேன். இது வந்து கரெக்டா இருக்கும்ல, பார்க்கவே நல்லா சில்வர் கலர்ல சூப்பரா இருக்கு இந்த ஆப்பிள். இது எல்லாமே வந்து குட்டி ஆப்பிள்ஸ், ஓகேவா, அமெரிக்கன் ஆப்பிள்ஸ் சொல்லுவாங்க. சோ அது வந்து நமக்கு ஒரு ஒயிட் கலர் இல்ல கிரீன் கலர் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு மேல நான் வந்து சில்வர் கலர் பெயிண்ட் பண்ணேன், ஐ மீன் ஃபுட் கலர் வந்து நான் போட்டேன். சோ தட் இந்த மாதிரி நமக்கு வந்து சில்வர் கலர் ஆப்பிள் வந்து வந்துடுச்சு. இப்ப பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம இதான் சாப்பிட போறோம். சாப்பிட்டுடலாமா? ஸோ பாத்தீங்கன்னா கையெல்லாம் வந்து அந்த சில்வர் கலர் ஒட்டிக்கிச்சு. பட் இருந்தாலும் நம்ம வந்து எப்படியோ சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது வந்து லஞ்சுக்கு வந்து நான் ஒன்னு டிஃப்ரெண்டா செய்ய போறேன். இது வரைக்கும் நான் வந்து செஞ்சது கிடையாது. என்னதுன்றத வாங்க பார்க்கலாம். லஞ்சுக்கு நம்ம சில்வர் கலர் ஃபுட் வந்து ரெடி பண்ணிட்டோம். என்னதுன்றத பாத்துருப்பீங்க. எஸ், நம்ம வந்து சில்வர் கலர் பட்டர் குக்கீஸ் தான் நம்ம வந்து லஞ்சுக்கு சாப்பிட போறோம். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். எப்படியோ வந்து சூப்பரா வந்துருச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். அண்ட் என்னன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குன்னு பாக்குறீங்களா? எஸ், நான் அகைன் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு லைட்டா டச் அப் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அந்த சில்வர் கலர் ஐ ஷேடோவும் லிப்ஸ்டிக்லயே என்ன நானே வந்து பார்க்க முடியல. நீங்களாம் ரொம்ப பாவம்ல, சோ அதனாலதான் நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த சில்வர் கலர் குக்கி வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் குக்கிலாம் செய்யறேன், எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அண்ட் இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சில்வர் கலர்ல இருக்கு. ஃபுல்லா வந்து நான் சில்வர் கலர் ஃபுட் கலர் வந்து கொடுத்துருக்கேன். என்னடா இந்த குக்கி இவ்வளவு பெருசா இருக்குன்னு பாக்குறீங்களா? எஸ், ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் அந்த குக்கி ட்ரை பண்றேன். சோ நம்ம வந்து கொஞ்சமா வச்சாலே அது பெருசாயிடும். நான் பெரிய குக்கி வரணும்ன்றதுக்காக பெரிய டோ வச்சேன். பட் ஆனா அது மைக்ரோவேவ் அவன்ல வைக்கிறப்ப இன்னும் பெருசாகி இவ்வளவு பெரிய குக்கியா வந்துடுச்சு. சோ இந்த லஞ்சுக்கு வந்து நான் இதுதான் சாப்பிட போறேன். டேஸ்ட் பண்ணிடலாம். சீரியஸ்லி இந்த குக்கி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம கடையில வந்து பட்டர் பிஸ்கெட் வாங்குவோம்ல, அதே மாதிரி டேஸ்ட் வந்து இதுக்கு இருக்கு. நல்லா கிரன்ச்சியா சூப்பரா இருக்கு. பட் என்னன்னா சக்கரை மட்டும் கொஞ்சம் அதிகமா போட்டுட்டு இருக்கிறேன். தித்திப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு. மத்தபடி இது வந்து கரெக்டா இருக்கு. சோ நம்ம வந்து இப்ப லஞ்சுக்கு தான் சாப்பிட போறோம். குக்கியோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. கடையில வாங்கி நம்ம சாப்பிடற மாதிரி இருக்கு. அண்ட் இந்த ஒரு குக்கி சாப்பிட்டாலே நமக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆயிடும். சோ அந்த அளவுக்கு பெரிய குக்கி இது. எப்படியோ நம்ம சில்வர் கலர் லஞ்ச் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்ப அடுத்தது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறம் வந்து நைட் டின்னர் இருக்கு. சோ இது ரெண்டுத்துக்குமே வந்து நான் சில்வர் கலர்ல தான் சாப்பிடணும். சோ அதுக்கு நான் என்ன சாப்பிடுறேன்றத பார்க்கலாம். இப்ப டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா 6:30 ஆகுது. சோ நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடுற டைம். சோ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து நம்ம சில்வர் கலர் ஃபுட் தான் சாப்பிடணும். சோ சில்வர் கலர்ல நான் வந்து பாதாம் ஸ்வீட் ஆர் கேஷ்யூ நட் ஸ்வீட் வந்து வாங்கலாம்னு நினைச்சேன். பட் ஆனா அது எல்லாருமே யூஸ்வலா சாப்பிடுறது தானே. சோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம எஃபர்ட் போட்டு பண்ற மாதிரி ஏதாவது இருக்குமான்னு பார்த்தப்ப நேத்து வந்து நான் ஒரு பனானா கேக் வாங்கியிருந்தேன். சோ இன்னைக்கு வந்து நம்ம அந்த பனானா கேக்கை தான் பெயிண்ட் பண்ணி, அதாவது நம்ம சில்வர் ஃபுட் கலர் போட்டு நம்ம வந்து சாப்பிட போறோம். சோ இப்ப போய் நான் பனானா கேக்கை வந்து சில்வர் கலரா ஆக்கிட்டு வரேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நமக்கு இந்த பனானா கேக் சில்வர் கலர்ல வந்துடுச்சு. சோ பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப நான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இந்த பனானா கேக் தான் சாப்பிட போறேன், சில்வர் பனானா கேக். சோ நம்ம வந்து இப்ப சாப்பிடலாம்.
இது வந்து செகண்ட் பனானா. சோ அவ்வளவுதான் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம வந்து பனானா கேக் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்ப அடுத்தது வந்து நம்ம டின்னர் சாப்பிட போறோம். டின்னருக்கும் நம்ம சில்வர் கலர் ஃபுட் சாப்பிட்டா அவ்வளவுதான். இந்த சில்வர் கலர் ஃபுட் சேலஞ்ச் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடும். சோ டின்னருக்கு வந்து என்ன சில்வர் கலர் ஃபுட் சாப்பிடுறேன்றத பார்க்கலாம். நைட் டின்னருக்கு நான் என்ன செஞ்சேன்றத பாத்திருப்பீங்க. எஸ், நம்ம வந்து சில்வர் கலர் ஆலு பராத்தா செஞ்சிருக்கோம். இது நல்லா பெருசா சில்வர் கலர்ல சூப்பரா இருக்கு. நான் வந்து ஃபுல்லா கோட்டிங் கொடுத்திருக்கேன். அண்ட் சோ பாத்தீங்கன்னா தெரியும், நான் வந்து நைட் டின்னருக்கு இந்த சில்வர் கலர் ஆலு பராத்தா தான் வந்து செஞ்சிருக்கேன். உள்ள வந்து பொட்டேட்டோ ஸ்டஃபிங் அதெல்லாம் வந்து இருக்கு. வெளியே வந்து நல்லா சில்வர் கலர்ல சூப்பரா இருக்கு. பார்க்கவே வந்து ஆசையா இருக்கு. சோ இப்ப நான் வந்து இதுதான் சாப்பிட போறேன் நைட் டின்னருக்கு. நல்லா திக்கா வந்து போட்டிருக்காங்க. சோ தான் நம்ம ஒரு ஆலு பராத்தா சாப்பிட்றதே வந்து ஃபுல்ஃபில்லா இருக்கும். ஸ்மெல் வருது. இப்ப நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உள்ள ஸ்டஃபிங் இருக்கிறதுனால நமக்கு சைட் டிஷ்ஷா பெருசா எதுவுமே தேவையில்லை. நம்ம அப்படியே வந்து இது சூப்பரா இருக்கு. பனானா காரம் லைட்டா ஆலு பராத்தா வந்து சூப்பரா இருக்கு. உள்ள இருக்கிற ஸ்டஃபிங்கும் வந்து செமையா இருக்கு, டேஸ்டியா இருக்கு. சோ இப்போ நான் வந்து நைட் டின்னருக்கு இது ஃபுல்லா சாப்பிட்டுறேன். என்ன ஒண்ணு லைட்டா வந்து கொஞ்சம் காரமா இருக்கு, மத்தபடி நல்லா தான் இருக்கு. சாப்பிடுற மாதிரி தான் இருக்கு. அப்ப நான் சாப்பிடுறேன். சில்வர் கலர் பாத்தீங்கன்னா கை ஃபுல்லா வந்து இந்த மாதிரி ஒட்டிக்குது. அது ஒண்ணுதான் பிரச்சனை. அது நம்ம நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் சாப்பிடணும். நமக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை. ஸோ அதனால தான் அப்படியே சாப்பிட்றேன். இந்த சில்வர் கலர் வந்து இப்படி கை ஃபுல்லா ஒட்டுது. அவ்வளவுதான். நான் வந்து சில்வர் கலர் ஆலு பராத்தாவும் சாப்பிட்டு முடிச்சிட்டு டின்னரை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வெறும் சில்வர் கலர் ஃபுட் மட்டும் சாப்பிட்டு இந்த சில்வர் கலர் ஃபுட் சேலஞ்ச் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் இந்த மாதிரி நிறைய ஃபுட் சேலஞ்ச் வந்து நம்ம பண்ணலாம். என்ன மாதிரியான வீடியோஸ் எல்லாம் வேணும்ன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.